சாமி சத்தியமுள்ள சாமி பெரிய மாரியம்மா எத்தனையோ பொண்ணு லவ் பண்ண பொண்ணு கூட செட் ஆகல சாமி. சூப்பர் பிகர் ஒன்று வந்திருக்குது. சரி ஆத்தா பெரிய மாரி பெரிய மாரியம்மா இந்த பொண்ணுக்கு செட் ஆச்சுனா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆச்சுனா ஒரு வேண்டுதல் வைக்கிற சாமி. எப்படி? கருத்தாவே கருத்தாவா என் குல தெய்வம். சரி சரி கருத்தாவே காலை புரிஞ்சு தரத்தாரு இழுத்தாவே மதுரை மீனாட்சி பக்கத்தூருக்காரு புலத்தாச்சி ஈசா சாராய் கடை சீசா தண்டாயிரம் பாணி நாளைக்கு வேடு 2000 ஆணி வெள்ள வீடு கட்டுறதுக்கு ஆத்தா கருமலை அக்கா வீட்டு பொண்ணு பக்கத்துல 2 மலை பெரிய மாரியாய் சத்தியமுள்ள சாமி சூப்பர் பிகர். இந்த பொண்ணு வந்த பொண்ணு செட் ஆயிடுச்சுனா பெரிய மாரியம்மா நாளைக்கு பெரிய மாரியம்மனுக்கு கோமாளி வெட்டி போடுற சாமி. ஆமா நீங்க வெட்டி போடுங்க. அப்ப நாளைக்கு போகும்போது நாளைக்கு ஊம்பிட்டு தான் நீங்க போகணும். ஒரு பொம்பளை வந்துருக்குது பொம்பளை பார்த்தா ரசிக்கலையா சாமி வேண்டுதல வைக்கிறேன். ஆமா அத்தா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆச்சுனா ஊத்து விட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது உண்டியில எவ்வளவு காசு இருக்குதோ அவ்வளவு காசு அள்ளிட்டு போற சாமி. பொண்ணு எங்க பயிர்ல செட் ஆகும் வந்த பொண்ணுகிட்ட காதல் பாட்டு பாண்டியா லவ் பண்ணியா இது பொண்ணு எனக்கு செட் ஆகணும். ஆமா நான் என்ன பண்றது தாயே தாயே பெரிய மாரியம்மா வந்திருக்கிற பொண்ணு வந்துரு பொண்ணு எனக்கு செட் ஆயிடுச்சுனா எனக்கு செட் ஆயிடுச்சு எனக்கு செட் ஆயிடுச்சுனா எனக்கு செட் ஆயிடுச்சுனா உனக்கு செட் ஆயிடுச்சுனா முன்னால இருக்கிற வேலை எடுத்து அந்த வேலை புடிங்கி முன்னால இருக்கிற வேலை எடுத்து முன்னால இருக்கிற வேலை எடுத்து வயித்துல முன்னால குத்தி பின்னால இழுத்துறேன் பின்னால புடிங்க அப்படி சொல்லு. ஏன்னா நான் சேர்த்து போற பொண்ணு எப்படி எனக்கு செட் ஆகும் வந்துரு போய் லவ் பண்ணியா காதல் பாட்டு பாடு யாரு பொண்ணு அது என் தங்கச்சி வாங்க மச்சான் நல்லா இருக்கீங்க தங்கச்சில என் புள்ள மாமா வாங்க மாமா ஏப்பா மாமன வீட்டுக்குள்ள ரூம் வைங்கப்பா தனி ரூம் வீட்டுக்குள்ள வச்சா உங்களுக்கு அட ரூம் தனி ரூம் அந்த புள்ள வரட்டும் அந்த புள்ள நீ பார் நான் பாத்துக்கறேன் அப்புறம் அப்படியே பாப்பா வருமா கூப்பிட்டு வா நான் வர சொல்லு கண்ணே தங்கச்சி எப்படி கண்டா நான் போட்டாங்க இவனுக்கு வேணுமா யாருக்கு மாமா என்ன பண்ண போறோம் அண்ணா கோமாரி அண்ணா நான் மாமனாக வேண்டும். அண்ணா 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 என்ன சொல்றீங்க பாப்பா வந்து போ 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 எல்லாரும் இருக்கீங்களா எல்லாரும் இருக்குடா என்ன தை மாசம் இருக்கும் அப்படியே ஆமா யார் அண்ணான்னு கூப்பிட்டா உங்களேதா நான் கூட ஒட்டிட்டே போனா அண்ணா கூட கேட்பாரு வேற என்னன்னா கூப்பிடுறது மாமான்னு கூப்பிடு ஐயோ அப்ப மாமான்னு கூப்பிட்டா ஒரு ஆசைதான் சரி மாமான்னு கூப்பிட்டா என்ன உனக்கு லாபம் இல்ல வரவங்க எல்லாம் அண்ணான கூப்பிடுவாங்க நீ மாமான்னு கூப்பிடு அப்படியே காத்துட்டு போனாலும் பாப்பா அது எங்க அப்பா இது மரவன நான் பார்த்தது கிடையாது அப்படியே நான் காண்பது கனவா இல்ல நினைவா கண்ணே கடி ரசமே என் மையான வெறி ரசமே என் எச்சகல தீ கொண்டற பூச்சி முடகாயே என்னடா சொல்ற அணைந்தால் உன்னை அணைய வேண்டும் இதனால் பொட்டியார் தூக்கு போட்டு தொங்க வேண்டும் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அது ஜோதியான பிள்ளை அதுக்கு காதல் இந்த வாய்ப்பு நல்ல இளமை இருக்கும்போது அது இந்த நல்ல வாய்ப்பு அதை கிளவியான பிள்ளை அதுக்கு காதல் இந்த வாய்ப்பு நல்ல இளமை இருக்கும்போது அது இந்த நல்ல வாய்ப்பு நீ அமைதியை பார்த்தாலும் கோபம் பார்த்தாலும் வெள்ளையுமே நான் குடிப்பேன் ஒருத்தர் கூட வரமாட்டான் வர சொல்லுவாங்க ஒருத்தர் கூட வரமாட்டான் ஐயோ இதெல்லாம் குடிக்கிறாங்க மச்சம் ஒருத்த வரணும் பாரு கருப்பு வர மாதிரி ஆகாய கெந்திரு புதுசா வந்திருக்கிறேன் பேசுறதுக்கு யாருமே பார்த்தா வந்தா ஏதோ பாட்டு பாடணும் வந்து தொடரானா எந்த இதராண்டே தொட்டானா யாரா வாங்கி வராங்க மச்சான் ஏடா பிள்ளை தொடறதுக்கு இடமே சிக்கலையா என்னமோ சொன்னீங்க இல்ல எங்க போனீங்க ஆளை பார்க்க முடியல ஏதோ ஊர் மேல போயிட்டு இவரே மச்சலங்க கலர் எப்படி தார் ரோடு கலர் எதை பத்தி வேணாலும் பேசு கலரை பத்தி கண்ணு வைக்காத இந்த கலர் தான் கண்ணாடி தெரியுமா யாரு இது என் தங்கச்சி தான் தங்கச்சியா சரி 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 நம்ம தங்கச்சி தான் நம்ம தங்கச்சி அது என்ன அந்த பாப்பா சிவப்பா இருப்பி கருப்பா இருக்கிற எங்க அம்மா கருப்பு எங்க அப்பா சிவப்பு அப்பா தாரி கிராஸா
எனக்கு என்ன கோழியா இருக்கு. ஓ அது காட்டுக்கோழி நாட்டுக்கோழி. தம்பி அப்பன மாதிரி அம்மா ஒரு பிள்ளை இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அம்மா மாதிரி ஒரு பிள்ளை இருக்கும். ஆமா ஆமா. அது எங்க அப்பன மாதிரி. நான் எங்க அம்மா மாதிரி. அம்மா கருப்பு அப்பா சிவப்பு. ஆமா அதான் கலர் அது மாதிரி. இருக்கட்டும் இருக்கட்டும். தம்பிச்சியா? ஆமா சரி மச்சான் சொல்றேன். அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கற? 4 கிலோ அரிசிக்கும் 2000 ரூபாய் பணத்துக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணி வந்துக்கிறேன். அங்கேயே அடிக்காத. அப்படியா? எனக்கு அண்ணன் நினைச்சு அக்கா வாங்கிட்டியா? அந்த ஆபரேஷன் இல்ல, நீ வாங்க. ஏன் மச்சான் எப்ப ஆபரேஷன் பண்ண? டேய் வாங்க, நீ தெய்பிட்டு போயிருவேன். என்னன்னா சொல்றான்? ஆமா உங்களோட பேசுறதா இருந்தா உலகத்திலேயே மிக பெரிய ஆளு. அப்படியா? நம்மள கொஞ்சம் பெருமையா சொல்றேன். அந்த பொம்பளை புள்ள வயசுக்குள்ள வந்து பெருமையா எடுத்து சொல்லியானா ஒரு பண்றானா? ஏய் அந்த மாதிரி பண்றானே. அவரோட சொல்ல மாட்டியா? அம்மா பெரிய பாடகர். அப்படியா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து விஜயகாந்த்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜில இருந்து எல்லா பாட்டையும் கரைச்சு குடிச்சாரு. அப்படியா? ஆமா. அடேங்கப்பா. ஈஎம் சவுந்தரராஜன் இவரை பார்த்துட்டு தான் செத்து போயிட்டாரு. இவரு பாடின பாட்டு அவர் அருமையா இருக்குது, அவர் செத்து போயிட்டாரு. அதனால நீ சொல்ல எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. அதனால அவர்கிட்ட போய் நான் பேசி எப்படியும் அந்த பாடலாம் கேட்டு நீ அவர்கிட்ட போ. நீ 4 நாள் முன்னுக்கு வந்துருவ. அப்படியா? என்னைக்கு ஆனாலும் என்ன நம்பு, உனக்கு பின்னாடி இருக்குது வம்பு. அப்படியா? உள்ள பால்டா இருக்கு, சாப்பிட்டு அப்புறம் பண்ணுவோம். வணக்கம் சார். போயிடுமா? போ வரட்டுமா? போ மச்சான். கொஞ்சம் மரியாதை கூட. ஓ மாமா கொஞ்சம் மரியாதை கூட. ஓ சித்தப்பா கொஞ்சம் மரியாதை கூட. மரியாதை கூட. அட மரியாதை கூட. வட காண போடா. நான் குட்டி பொண்ணு நீ சில்லறையே எல்லாருக்கு பையல எடுத்து கூட கையில, எல்லாருக்கு பையல எடுத்து கூட கையில, கையில எல்லாத்தையும் நான் கலந்து கூட காண்டல. கலந்து வந்திருக்கு சந்தோஷம் காந்திருக்கு, கலந்து வந்திருக்கு சந்தோஷம் காந்திருக்கு. உடனே குடிக்கணும் ஒரு மத்தியானம் தங்கச்சி வச்சுக்கிறேன். மத்தியானத்துல மட்டும் பண்ணுமா? காலையில பாக்கணும், பொறுமையா பாக்கணும். அப்படியா? குறுக்கு சிரித்தவளே குறுக்கு சிரித்தவளே நீ குந்திக்கிட்டு பேண்டவளே. தலையில படுத்து நம்ம திருச்சி போயிருவோம். ஏன்டா அப்படி அடிச்சு போறேன்? தங்கச்சி தங்கச்சி மேல மோதாத, நீ அவ்வளவுதான். அங்க பாரு, இவராவது அண்ணன் ஏதோ விட்டுருவாரு. அவர் எங்க மாமா உட்காந்துருக்காரு, படுக்கிறாரு. என்னை பாத்துட்டு. யார் படுக்கிறது? அவர்தான். ஹலோ அஜித் குமாரா? ஆமா. சரி ஒன்னும் வந்து என்ன சொல்றாரு? ஒரு பாட்டு பாடு அண்ணன். கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவிளக்குத்தான். இன்ஜினுக்கு பாடுது இன்ஜினுக்குத்தான், ரயில் வண்டி ஓடுது இன்ஜினுக்குத்தான். உன்ன ஊரெல்லாவோ மாமா நீங்களா கேட்க மாட்டீங்களா? இப்படியே போடுறது கேசட்டு மாறி போச்சு. தம்பி மற்ற அடி வாங்க தெரியாம கிடையாது. அது வாங்கி மூஞ்சி பாரு, இப்படி அடிச்சு பாரு. அப்பா அண்ணா போனால் போகட்டும். யாரும் நீங்க போக மாட்டாங்களா? என்ன யாரும் போக மாட்டாங்க. எப்படி அப்படி கூட்டி நிக்க வச்சிருக்காங்க? ஆமா. கிருஷ்ண அர்ஜுனன் சண்டை, ஆகாய கெந்திர வருவதும் ஒரு அற்புதமான நாடகம் வச்சிருக்காங்க. யாரும் அடங்க மாட்டாங்க. சீராக அமைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபைக்கு என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாடகத்தில நான் வந்திருக்கிறேன். நீ யாரப்ப? யாரா இருப்ப? நீ யாரு? பேர் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? எப்படி பண்றோம்? எந்த நாடு சேர்ந்தவர்? எல்லாம் சொன்னதான் தெரியும். ஐயா பேர் சொல்லட்டுமா? ஏன் நாயக்கடி கேட்டுதான் சொல்லுவியா? எப்படி சொல்ல மாட்டேன். அந்த நாயக் பேர் சொன்னதான் தெரியும். சொல்லு பார்த்து சொல்றேன். முப்பாய பேரு சொல்லவே இல்லை.
நேத்தே முடிஞ்சு போச்சு. அது நாளைக்கு. அடியே என்னுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? உன் பேரு? அதான் இது உங்களுடைய பேர் அப்படி தெளிவாக கேளு. சொல்லு. அந்தரங்க மாதர் வச்ச சுந்தர வடிவம் உள்ள பால பருவம் உள்ள சோலை குயிலை போல சோலை குதிரை போல அன்னை நடையானது நடந்தால் அண்ணன் நடந்து பின்னே சடை குழுங்க பின்ன அறிவிலும் ஆற்றலிலும் அன்பிலும் அதிசிறந்து விளை வரக்கூடிய என்னுடைய பெயர் லலிதா. ஓ, தாங்களுடைய பேர் லலிதா. புரியுதா இல்லையா? லலிதா லலிதா லலிதா. என்னைய செல்லமா லல்லி லல்லின்னு கூப்பிடுவாங்க. என் பொண்டாடி பேர் தெரியுமா? என்ன பேரு? குச்சிமுடி கறி பேர். அப்படியா? ஆமா. எங்க அப்பா பேர் தெரியுமா? எங்க அம்மா பேர் தெரியுமா? தெரியாது. என் பேர் தெரியுமா? எங்க அம்மா பேரு ஜனவரி. எங்க அம்மா பேரு ஜனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. என்னலாம் வரி வரியில முடியல. ஆமா. எங்க ஊர்ல நான் நோய் போட்டு ஒரு ஊருக்கு வரி கொடுக்கறதில்ல. ஜனவரி பிப்ரவரி டெம்பரவரி. எங்க பையன் பேர் தெரியுமா? பையன் பேர் ஒத்த குஞ்சம். ஏன் அப்படி? எங்க தாத்தா பேரு தோல் குடுக்க. உன் பேரு? உன் பேரு? என் பேர் உன் பேரு? ஐயோ, உன் பேரு? அத பிப்ரவரி, ஜனவரி பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. அப்படியா? அடியே. ஆமா. உன் பேர் என்ன பேர் சொன்ன? லலிதா. லலிதா. நல்லா இருக்கா பேரு? சரி, இப்படி எல்லாம் பேர் சொல்றேன்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அது விளக்கமா சொல்லிடு. கடிக்கவும் முடியாது, கடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. என்ன சொல்லு பார்க்கலாம். என்னமா இருக்கும்? வணங்கோட்டை. தெரியலையே. கடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அது என்ன சொல்லு பார்க்கலாம். தட்டமா? பட்டமா? தட்டமா? என்ன தட்டம்? நீங்க தட்டமா? பாப்பா தெரியல, நீ ஏன் சொல்லிருனா? கடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அது என்ன தெரியலனா? தெரியலையா? சாமி சத்தமா தெரியல? சாமி சத்தமா தெரியல. அது என்ன தெரியுமா? தண்ணீர். அப்படியா? அது கடிக்க முடியுமா? கடிக்க முடியாது. கடிக்க முடியுமா? என்னது? தண்ணீர். தண்ணி தண்ணி. அப்படியா? கடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அடேங்கப்பா. அண்ணா ஓய் சொல்லு. ஓ, என்னையா? நம்மள கூப்பிடுற நம்மளே இல்லையா? அடியே, என்னுடைய பெயர் லலிதாவாக இருந்தாலும் என்னையும் பெற்றெடுத்தார்களே. லலிதான்னு சொல்றீங்களே, அப்ப லலிதாவாக நீங்க பிறந்திருந்தாலும் இந்த லலிதாவை பெற்றெடுத்த தாய் யார் யாரு, தந்தை யார் யாரு, எத்தனை பேர்கள் நீங்க பிறந்தீங்க? அப்படி எல்லாம் கேக்குறீங்க. என்னுடைய தாயாரும் தந்தையாரும் பெயர் என்னவென்று தெரியுமா? அது சொன்னதானே தெரியும். உன் பேர் லலிதான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேர் சொன்னதானே தெரியும். கேட்க ஆசைப்படுகிறாயா? ஆமா. அப்பா 6, அம்மா 6. 12. 6 6 12. அப்பா யாரு, அம்மா யாரு? அப்படியா? ஆமா. சொல்லட்டுமா? சொல்லு. அண்ணா, எப்படின்னா என் வாயில சொல்றது. வாயில சொல்லாத, பொச்சில சொல்லு. அப்பா அம்மா பேர் எல்லா பொம்பளையும் வாயில சொல்லு, பொச்சில சொல்லுவாங்க. சரி, வாடா சொல்றேன். சொல்லு. அப்பா அம்மா பேர் விளக்கமா சொன்னா தெரியும்.
என்னதான் பண்ணன? சரிமா லலிதாவாக லலிதாவாக பிறந்திருந்தால் லலிதாவாக இருந்தாலும் அப்பா அம்மா யாரு? என்னையும் மீண்டெடுத்தார்களே என்னுடைய தாயும் தந்தையும். அப்பா அம்மா யாரு? அடியே சிவச்சந்திரராஜன். சிவச்சந்திரராஜன். சிவச்சந்திரராஜன் என்னுடைய தந்தையார். அம்மா பேரு சிவகாமி அம்மையார். சிவகாமி அம்மையார். அம்மா பேரு? ஆமா. சரிமா. எத்தனை பேர் போறீங்க? ஒருவர் இல்ல இருவர் இல்ல 27 பெண்மணிகள் நாங்கள். எல்லாம் பொட்டு கொடுங்கவா? ஆமா. பெண்களாக பிறந்து 27 பொம்பளைங்க. அம்மா வளர்ந்து வாழ்வுமாகி எனக்கும் காலங்காலத்துல பண்ணி வச்சாங்க. ஏ தம்பி பாப்பாவுக்கு பண்ணி விட்டாங்க. எந்த பண்ணி? கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணியா? இப்படி என்னையா பண்ணலாம் இப்படி கேக்குறானே. நீங்க பண்ணி பண்ணி விட்டோம் பண்ணி விட்டோம் அப்படி பேசி நீ பேச. ஏ தலைவரா இவங்க அம்மா தான் போறாங்க. என்ன பண்ணி விட்டாங்க அப்படிங்குது. கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னேன். கல்யாணம் செஞ்சு வச்சாங்க அப்படி சொன்ன பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணி? வா அண்ணா ஓய் எனக்கும் காலங்காலத்துல திருமணம் ஆனது. கல்யாணம் ஆச்சா? ஆமா. யாரு 1.5 வருஷம் யாரு? உங்களுடைய கணவர் 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 யாரு என்று தெரியுமா? தம்பி உலகத்தில் இருப்பதோ 56 தேசம். உலகத்தில் இருப்பதோ 56 தேசம். 56 தேசத்திலே ஒரு சிறந்த நாடாக விளங்கி வரக்கூடிய குருச்சத்திர பீடபூமி. ஓ குருச்சத்திர சமபூமி. ஆமா. சரிப்பா. அடியே என்னுடைய நாட்டினுடைய சிறப்பு என்னவென்று தெரியுமா? அதாவது ஒரு முட்டை கோழி முட்டை இருக்குது இல்லையா? அது இப்படி இங்க வச்சா என்ன பண்ணும்? இங்க வச்சா அப்புறம் அதாடுதான் நகரும். அதாவது என்னுடைய நாட்டில ஒரு முட்டை வைத்தால் கூட அப்படியே வெச்ச வாக்குல இருக்கும். ஓ குருச்சத்திர சமபூமியில. ஆமா. அந்த முட்டை வச்ச அளவுக்கு சமதளமாக இருக்கக்கூடிய என்னுடைய நாடோ குருச்சத்திர பீடபூமி. ஓ குருச்சத்திர சமபூமி. ஆமா. குருச்சத்திர பீடபூமி ஆண்டு வரக்கூடிய ஆகாய கெந்திரவன் என்னுடைய கணவர். ஓ ஆகாய கெந்திரவன். ஆமா. ஏமா அடியே இந்த பர்சன் ஆகாய ரதம் ஓடுறா. ஆமா. அதாவது என்னுடைய கணவன் பெயர் அது இல்ல. விசித்திரவர்மனா என்னுடைய கணவன் பெயர். கணவன் பேரு? ஆமா. விசித்திரவர்மன் என்று சொல்லக்கூடிய பெயர் எப்படி ஆகாய கெந்திரவன் என்று பெயர் பெற்றது தெரியுமா? எப்படி எப்படி? அடியே அனைத்து நாட்டு அரசர்களும் கீழதான் ரதம் செலுத்துவாங்க. எப்ப நம்ம பைக் சைக்கிள் ஓட்டுறோம் பைக் ஓட்டுறோம் கார் ஓட்டுறோம். தம்பி
கார் ஓட்டுறான், பைக் ஓட்டுறான், கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம். அனைத்து நாட்டு அரசர்களும் அதுலதான் ரதம் ஓட்டுவாங்க. இதுல பூமியில தான் ஓட்டுவாங்க. அதிசயமாக என்னுடைய கணவர் ஆகாய மார்க்கமாக ரதத்தை ஓட்டக்கூடிய திறன் பெற்றவர். ஆமா, நல்லாடு ஓடி போயிடும். ஏமா அவ்வளவு திறமை. மேல ரதம் ஓட்டுவாரு. ஆமா, கீழே ரதம் ஓட்ட மாட்டாரு. அனைத்து நாட்டு அரசர்களும் கீழே தான் ஓட்டுவாங்க. என்னுடைய கணவர் மேலோகத்துல பிறக்கக்கூடியவர். அதுதான் ஆகாயத்தில் தெங்குருவன். ஆமா, அதனாலதான் ஆகாய கந்தர்வன் என்று பெயர் பெற்றது. ஆகாய கெந்துருவன். ஆமா, சரிமா. அப்படியாக இருந்தாலும் என்னுடைய நாட்டிலே எனக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க? 12 வருடம் ஆகிறது. ஓ, கெந்துருவனுக்கு உங்களுக்கு நடிகா கல்யாணம் செஞ்சு 12 வருஷம் ஆகுதா? ஆமா. ஏதோ உங்களுக்காக ஏதோ ஒரு பூச்சி புழுங்க எதுனா இருக்குதா? அடே குழந்தை குட்டி. குழந்தை குட்டியா? அண்ணா, ஓய். இவ்வளவு நேரமாக நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் இவ்வளவு அருமையாக சிரித்துக் கொண்டு பதில் உரைத்தேனே. இப்போ ஒரு கேள்வி கேட்டாயே, அந்த கேள்வி கேட்கும் பொழுது வானத்திலே இருக்கக்கூடிய 7 இடியும் சேர்ந்து என் தலையில் விழுவது போல் இருக்குது அண்ணா. ஐயோ, பிள்ளை இல்ல பாவி அம்மா.
என்ன சமாச்சாரம்? அம்மா ஒருத்தன் பேரு ஆகாய கேந்திரம்னு சொன்னாங்க, 21 கொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்க. இப்ப எதுக்கா பாடுவோம்? என்ன சமாச்சாரம்? அடியே ஓய், குழந்தை குட்டி என்ன இருக்குதான்னு கேட்டியே. ஆமா, கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆகுது, குழந்தை எதுனா இருக்கான்னு கேட்டோம். அது ஏன் கேள்வி கேட்டதுக்கு ஏய், என்னுடைய மனமானது எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி? ஒரு கண்ணாடியை வைத்து அது மீது ஒரு கல்லு எடுத்து போட்டா எப்படி சுக்குநூறாக இருக்குமோ, ஆமா, அது போல என்னுடைய மனமே இருக்குது அம்மா. மறுவார். என்ன சமாச்சாரம்? என்ன? அம்மா ஆகாய கதிருடைய திருமணம் செய்து பாரா 12 காலம் ஆகிறது. சொத்துல குறைவில்லை, சுகத்துல குறைவில்லை, நாட்டுல குறைவில்லை, நகரத்துல குறைவில்லை. ஏகச்சக்கமாக காசு பணங்கள் ரொக்கமாக இருந்தாலும் அம்மா அப்படின்னு ஒரு சொல் அழைக்குமா? ஆமாமா, அதான் பணம் சொல்லுவோம். எவ்வளவுதான் ஒரு காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும், ஆனா பிள்ளை இல்லாத வீடு ஒரு பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. சொத்து சுகம் இருந்து அம்மான்னு சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாத பாவி ஆக்கிவிட்டடி அம்மா. கடவுளா பார்த்து கொடுக்கணும், நாம என்ன பண்ண முடியும்? அடியே ஓய், நான் இருக்கிற வரைக்கும் கணவர் பார்த்துக் கொள்வார். ஆமா ஆமா, எங்களுக்கு அந்திகாலம் முடிந்த பிறகு ஓய், மாடு நல்ல நாங்க போனா மண்ணு தள்ள பிள்ளை இல்ல, என்ன பண்றது? தெத்து நல்ல மனித போனா எனக்கு கொல்லி வைக்க மைந்து இல்லடி அம்மா. 27 பேரை ஒரே புருஷனா கட்டிடுங்க. என்ன பாவம் செய்தோமோ, என்ன தீங்கு செய்தோமோ எனக்கு தெரியவில்லை. சரி, எனக்கு தான் முதல் திருமணம் ஆகிறது. ஏய், லலிதா என்று சொல்லக்கூடிய என்னை திருமணம் செய்து ஆஹா, அம்மா எனக்கும் குழந்தை இல்லாமல் போய்விட்டது. எனக்கு தான் அப்படி போயிருச்சுன்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி மெலிதா, ஓ தங்கை மெலிதாவ, அவளுக்கும் திருமணம் செய்து வைத்தோம். ஓ மெலிதாவ தங்கச்சியை கல்யாணம் பண்ணீங்க? நானே பார்த்து திருமணம் செய்து வைத்தேன். சரி, அவளுக்கும் பிள்ளை இல்ல. அப்புறம் கடைசி தங்கச்சி பிறகு கும்பனி புனிதா வனிதா என்று சொல்லக்கூடிய புனிதா 27 பெண்களை எனக்கு பின்னிட்டு 26 பெண்களையும் திருமணம் செய்து வைத்தேன். ஒருவருக்கு கூட பிள்ளை இல்லாத பாவியாகி இந்த குருச்சத்திர பீடபூமியில எதுக்கும் உதவாத 8 மரம் போல் நாங்கள் இருந்து வந்தாலும் அம்மா இதெல்லாம் நினைத்து நினைத்து நொந்து போவது அதிக நாள் என்று சொன்னாலும் கூட கணவருக்கு நாங்கள் எல்லாம் 27 பேரும் ஒரு குழந்தையாகவும் எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு குழந்தையாகவும் பாவித்து நம்ம குருச்சத்திர பீட பூமியில ஏதோ சந்தோஷமாவது இல்லைனாலும் ஏதோ வாழ்ந்து கொண்டு வரோம். ஏதோ யாங்கிட்ட சொல்றீங்களா? 27 பேர் கல்யாணம் பண்ண ஒருத்தர் கூட குழந்தை இல்லையே, அப்படி என்கிட்ட ஒரு பேர் சொல்லிக்கலாம்ல? நானு டாக்டர், செட ஊசி போடுறேன். செட ஊசி போடுறேன். மரியாதை உரிய சக்திவேல் அவர்கள் கோமாளிக்காக அவர் சொத்துல இருந்து அவர் சொத்துல சத்தியவேல் அன்புடைய 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். கலைக்குள் சார்பாக மனமான நன்றி. வாழ்க நல்லபடி. சொல்லு பாப்பா. அப்படியாக இருந்தாலும் என்னுடைய கதையெல்லாம் சொல்லி போனா முடிந்துவிடும். சரி, கணவரை சந்திக்க வேண்டும். முக்கியமான சமாச்சாரமா என்னது? உங்களுடைய கணவர் ஆகா எந்திரும் லலிதா புனிதா 3 பேர் அக்கா தங்கச்சி கூட்டு வருஷம் 27 பேர். அப்படியா? ஆமா. அடியே என்னுடைய தங்கையாகிய இருவர் இருக்கிறார். ஆமா, இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஆமாமா, என்னுடைய தங்கைகள் அரண்மனையில் இருக்காங்க. சரி, ஐந்து வரியா மெலிதா புனிதா. ஆமா, சரி, கூட்டு வரேன். கூட்டிட்டு வா. அடிவர்கள் சமயங்களே, அவள் எப்படி இருந்தால் லலிதாவின் தந்தை மெலிதா புனிதா வளைக்க 2 பேர்கள் வருகிறார். மெலிதா 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 மெலிதா.
பிள்ளைக்கு என்ன தீ கொடுப்ப வெளியே